அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நான் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி இந்த கூட்டத்துக்கு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாட்களில் அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத குறைவு ஏன் வருகிறது? முயற்சி செய்கிறோம், முதலீடு செய்கிறோம், உழைக்கிறோம், பிரயாசப்படுகிறோம், ஆனால் நமக்கு ஆசீர்வாதமே இல்லை. எப்பவும் இருக்கிறது போல தான் இருந்துகிட்ருக்கிறோம், எப்பவும் வாழ்கிறது போல தான் வாழ்ந்துட்டுருக்கிறோம். அதில் எந்த விதமான ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை. பாருங்கள், ஒரு சிலர் பார்ப்பாங்க, அவங்க இப்படி இருந்தாங்க, இன்றைக்கி இப்படி ஆயிட்டாங்க. அவங்க இவ்வளவு வறுமையில் இருந்தாங்க, இன்றைக்கி நல்லா செழிப்பாயிட்டாங்க. அப்படியெல்லாம் சொல்லுவோம், அல்லது நாமே நொந்து கொள்ளுவோம். சிலர் பொறாமையும் படுவாங்க. ஏன் இதுக்கு காரணம் என்ன? ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஆண்டவருடைய விருப்பம் என்ன? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்போ இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நம்மெல்லாம் இஸ்ரவேலர்கள். நம்மை ஆசீர்வதிப்பது தான் இயேசுவுக்கு பிரியம், கர்த்தருக்கு பிரியம், அவருக்கு ரொம்ப பிடிச்ச காரியம். அப்போ ஏன் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை? அப்போ ஏன் நம்ம இந்த ஆசீர்வாதத்தை பெறலை? அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆசீர்வதிச்சிட்டார், நம்மை அவர் ஆசீர்வதித்து தான் இருக்கிறார். ஆனால் இடைப்பட்ட அது இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுல, அல்லது அது வழிமுறைக்கு கொண்டு வர்றதில், அல்லது அது நம்முடைய கைகளுக்கு வந்து சேர்வதில் சில சிக்கல்கள் இருக்கு. அதை புரிஞ்சு கொண்டால் தான் இந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். 1 லட்ச ரூபாய் செக்கு உங்கள் கையில் எழுதி 1 lakh rupees ஒன்லி அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கையில் கொடுத்துட்டாக்கா உங்கள் கையில் 1 லட்ச ரூபாய் வந்துடுமா? எழுதி கொடுத்தது உண்மை, உங்க கையில கொடுத்தது உண்மை. ஆனா இதுக்கு இடைப்பட்ட ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஐ அம் ரைட்? இதுக்கு இடைப்பட்ட ஒரு வழிமுறைகள் இருக்கு. இந்த வழிமுறைகளை தெரிந்து கொண்டாதான் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அப்படியே நமக்கு மாற்றிக்க முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆசீர்வாதம் ஏன் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா, வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏன் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படல? ஏன் தொழில் ஆசீர்வதிக்கப்படலை? ஏன் கையிட்டு செய்கிற காரியம் ஆசீர்வதிக்கப்படலை? ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது பாருங்க. இயேசு சொல்லுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். யாரை குறித்து சொல்றாரு? சாத்தானை குறித்து சொல்றார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் சத்துரு பிசாசானவன் அந்த ஆசீர்வாதத்தை திருடிட்டு போயிடுறான். ஹல்லேலூயா. உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை, உங்களுக்கு வர வேண்டிய பிளெஸிங்ஸை பிசாசானவன் திருடிட்டு போயிறான். இயேசு சொல்றார், அவன் திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். பிசாசனுடைய செயல்பாடுகள் அதுதான். இயேசு ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு விருப்பம். ஒத்தனும் குறைவோடு கூட இருக்கணும்னு சொல்லி இயேசு விரும்பல. எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் போகிற இடம்லாம் நிறைவு தான். யாரும் தரித்திரராக இருக்கணும்னு சொல்லி இயேசு விரும்பலை. எல்லாம் பிளெஸ்ஸிங்காக இருக்கணும், எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும், எல்லாம் ஃப்ளரிஷாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுதான் இயேசப்பாடு விருப்பம். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார்.
நல்லது தான் அவர் செய்யணும், நல்லா இருக்கணும் ஜனங்க, அவங்க நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்றது தான் இயேசுடைய விருப்பம். ஆனால் சாத்தானுடைய ஒரு திட்டம் உண்டு, கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை திருடிட்டு போகிறது தான். இப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு, ஏன் இந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் பாத்திரவானா இல்லை, ஏன் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வரலனாக்கா உங்ககிட்ட இருந்து யாரோ திருடிட்டு போயிட்டான். அது ஏதோ ஒரு விதத்தில் பாவத்தினால இருக்கலாம், வஞ்சிப்பதனால இருக்கலாம், ஏமாற்றுறதுனால இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், நாம் செய்த தவறுனால இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வச்சு நம்மளை என்ன செஞ்சிட்டான், அந்த ஆசீர்வாதங்களை திருடிட்டு போயிட்டான். ஹல்லேலூயா. பாருங்க, ஆதாமையும் ஏவாளையும் எவ்வளோ பிளஸிங்காக வச்சிருந்தார் கர்த்தர். ஏதேன் தோட்டத்தில் அவங்க வைக்கிறதான் பேரு, அவங்க சொல்றதான் பேரு, அவ்வளவு என்ஜாய் பண்ணாங்க, அவ்வளவு ஜாலியாக இருந்தாங்க. யாரும் அவங்கள ஏற்று நிற்க முடியாது, அப்படியே கம்பீரமாக இருந்தாங்க. அவ்வளவு ஹாப்பியாக இருந்தவங்களை பிசாசு உள்ள பூந்தான். உள்ள போய் என்ன பண்ணிட்டான், அவங்க ஆசீர்வாதத்தை அப்படியே கேப்சர் பண்ணிட்டான், அப்படியே திருடிக்கிட்டான். பாவத்தை கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை திருடிட்டான். ஆசீர்வாதம் திருடப்பட்ட உடனே கர்த்தர் அந்த தோட்டத்திலிருந்து அவங்கள வெளியில் அனுப்பிட்டார். இப்போ மனுஷன் சுற்றி திரிய ஆரம்பிச்சிட்டான், சபிக்கப்பட்டவனாய் மாறிட்டான். நிலத்தில் அவனுடைய நெத்தியின் வேர்வை சிந்தப்படணுன்ற அந்த சாபத்தை அவன் ஏற்றுக்கொண்டான். அப்போ பாருங்க, கர்த்தர் உருவாக்கும் பொழுது ஒரு மனுஷனை அழகா ஆசீர்வாதமா அவனுக்கு தான் எல்லாமே ஆண்டு கொள்ளும்படியாய் கொடுத்து அவனுடைய எல்லா காரியத்துக்கும் அவனை ராஜா மாதிரி அவனை வச்சு அவன் என்ன சொல்றானோ அதுதான் சட்டமாக இருந்தது. அப்படிதான் கர்த்தர் பிளஸ் பண்ணி வைத்திருந்தார். ஆனால் திருடன் அந்த ஆசீர்வாதத்தை திருடிக்கிட்டான். ஹல்லேலூயா. உங்கள் ஊழியத்தில், உங்கள் பிஸ்னஸில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பிசாசு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை திருடிட்டானா? ஹல்லேலூயா. திருடுனவனை தான் கர்த்தர் தலையை நசுக்கி அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப நம்மகிட்ட கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையில் இயேசு கிறிஸ்து அந்த வலு சர்ப்பத்தின் அந்த பொல்லாதவன் திருடினானே, அந்த திருடனுடைய தலையை இயேசு நசுக்கினார். அவன் சிலுவையில் அடிக்கப்பட்டது அதுக்கு தான். அதை நசுக்கி அந்த ஆசீர்வாதத்தை இரண்டாம் ஆதாமாகிய இயேசு நமக்கு திரும்ப கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்போ புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் ஆசீர்வதிக்க தான் நினைக்கிறாரு. நடுவில் ஒருத்தன் உள்ள பூந்து அந்த ஆசீர்வாதத்தை திருடின்னு போயிட்டான். ஆனால் இயேசுக்கு தெரியும் யார் புடின்னு போயிட்டான்னு சொல்லி. அவனை ஒரே தம்சம், ஒரே அடி அடித்து அவன் தலையை நசுக்கி ஆசீர்வாதத்தை இப்போ நம்ம கையில் கொடுத்துட்டார். இப்போ பெற்றுக்கொள்ள வேண்டியது யாரு? நம்ம தான். ஹல்லேலூயா. அது விடுதலையானாலும் சரி, பொருளாதாரமானாலும் சரி, சுகமானாலும் சரி, அது எதுவானாலும் சரி, பெற்றுக்கொள்ள வேண்டிய நபர்கள் நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய அதிகாரம். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, பிசாசுடைய திட்டம் திருடுறது, திருட்டு வேலை பண்றது தான் பிசாசுடைய திட்டம். எப்பவுமே எங்கேயாகிலும் திருட்டு வேலை பண்ணுறானாங்க, அங்கே பிசாசு செயல் பண்ணுறான்னு அர்த்தம். மன உளைச்சலை உண்டாக்கிடுவான். பாருங்க, பெரிய கவலை உண்டாக்கிடுவான். தேவையில்லாத ஜெப வாழ்க்கை கெடுப்பான். வேதத்தை தியானிக்க விடாதபடிக்கு மன உளைச்சல் உண்டாக்கி உலக பாரத்தை கொண்டு வந்துடுவான். சமாதானத்தை திருடிட்டு போயிடுவான், சந்தோஷத்தை திருடிட்டு போயிடுவான். பணம் மட்டும் கிடையாது, பொருளாதாரம் மட்டும் இல்லை, பிசிக்கலாக சமாதானத்தை, சரீர சுகத்தை, எது வேண்டுமானாலும் திருடுவான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அதுக்கு தாங்க வந்திருக்கான். இயேசு அது தாங்க சொல்றாரு. இயேசுவோ நித்திய ஜீவனை கொடுக்க, நம்மை மீட்டு கொள்வதற்காக, நம்மை ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக்கொள்வதற்காக
இயேசு இந்த பூமியில் வந்தார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இப்போ உங்கள் பிஸ்னஸில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் இழந்திருக்கீங்களோ, எதெல்லாம் இன்னும் ஆசீர்வாதம் எனக்கு வந்து சேரல, பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, அதையெல்லாம் இயேசு சிலுவையில் உங்களுக்காக ஜெயமெடுத்து அதை ஆண்டவர் பெற்று கொடுத்து விட்டார். நீங்கள் என்ன செய்யணும்? அதை இயேசு இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அதை ரிசீவ் பண்ணிக்கணும். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் நீங்கள் எனக்கு கொடுத்தது, இது இன்னும் எனக்கு வராமல் இருக்கு, இதை எனக்கு நீங்கள் கொடுங்க அப்படி சொல்லி நீங்கள் கேட்டு அதை ரிசீவ் பண்ணிக்கணும். ஹல்லேலூயா. செக் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் கொடுத்து, இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செக்கு, இந்த பணத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஏசப்பாட்ட, எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தாங்கன்னு சொல்லி கேட்கணும். ஹல்லேலூயா. இப்போ திருடம் உள்ள வர முடியாது. ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ பாருங்கள், நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடுகிறவன் சத்துரு. ரெண்டாவது, அவன் என்ன வேலை செய்கிறான் பாருங்கள், எப்படி ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறான், கொலாப்ஸ் பண்ணுறான். பார்க்கலாம், வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2:18. 1 தெசலோனிக்கேயர் 2:18 வேகமா. ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டொரு தரம் மனதாயிருந்தோம். ரெண்டொரு தரம் பவுல் சொல்றார், ரெண்டொரு தரம் மனதாயிருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன். சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். தடை பண்ணினான். இப்ப பாருங்க, ஒரு ஊழியக்காரர் பவுல், இவர் ஊழியம் செய்யறதுக்கு ரொம்ப ஆசை, வரத்துக்கு ரொம்ப மனசு வாஞ்சிக்கிறது, ஆசையா இருந்த, வரணும்னு நினைச்சேன், ஆனா வர முடியாம போயிடுச்சு. அது 1008 காரணங்களா இருக்கலாம். கப்பல் இல்லாம இருக்கலாம், புயல் அடிச்சு இருக்கலாம், அல்லது அங்க ரொம்ப வேலையா இருந்திருக்கலாம், என்ன வேணா இருந்திருக்கலாம். ஆனா அங்க அவருடைய ஆசை நிறைவேறாதபடிக்கு, அந்த ஆசீர்வாதத்தை அந்த மக்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு யார் என்ன பண்ணா? சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். ஹல்லேலூயா. முதல்ல அவன் திருடிடுவான், ரெண்டாவது என்ன செய்வானாக்கா, தடை பண்ணுவான். யாரை தடை பண்ணுவான்? ஊழியக்காரனையே தடை பண்ணுவான். விசுவாசியை தடை பண்ண மாட்டானா? அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். இதெல்லாம் சும்மா பேச்சு. ஆண்டவர் பார்த்துக்குவாரு, ஆண்டவர் பார்த்துக்க மாட்டார்ன்றதெல்லாம் உனக்கு தடை உண்டாக்கக்கூடியவ பிசாசு என்பதாக வேதம் சொல்லுகிறது. நம்மை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். தெசலோனிக்கே பட்டணத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைக்கிறார். அந்த மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைக்கிறார். அதுக்கு அந்த ஊழியக்காரன் பிரயாசப்படுறாரு. ஆனா சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, கூட்டத்துக்கு வராதபடிக்கு, ஜெபிக்க முடியாதபடிக்கு, வேதத்தை வாசிக்க முடியாதபடிக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ரீசனபிள் காரணங்கள் இருக்கலாம், அர்த்தமுள்ள காரணங்கள் இருக்கலாம், அது நியாயமான காரணமாக இருக்கலாம், அது ஒருவேளை உண்மையான காரணங்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவரை தேடுவதற்கு, ஜெபிப்பதற்கு, வேத வசனத்தை வாசிப்பதற்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வருதுனாக்கா அது சாத்தானால் வருகிறது. சாத்தான் தடை பண்ணுகிறவன், புரிஞ்சுக்கணும். ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறவன். கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். அந்த ஜெபத்தை தடுக்கிறவன் சத்ரு. சமாதானமாய் இருக்க வைக்கிறவர் கர்த்தர். அந்த சமாதானத்தை தடை பண்ணுகிறவன் சத்ரு. அப்ப பாருங்க, ஒவ்வொரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைக்கிறார். ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கிறார். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாது போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கிறார். எல்லாம் நமக்கு தான்.
ஆனால் எல்லாவற்றையும் நமக்கு பெற்றுக்கொள்ள முடியல. நமக்கு நீட்ஸ், அத்தியாவசிய காரியங்களே நமக்கு கிடைக்கல. ஏன்னு கேட்டா நடுவில் ஒருத்தன் நிற்கிறான். அவன் தான் சத்துரு, தடை செய்வான். ஹல்லேலூயா. உங்கள் பிஸ்னஸில், உங்கள் படிப்பில், நீங்கள் எடுக்கிற முயற்சியில், நீங்கள் எடுக்கிற காரியத்தில் ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியத்தை எடுக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, பிரயாசப்படுறீங்க, ஆனால் அது நடக்காது. அது அப்படியே நிற்கும். தடையாயிடுச்சு பிரதர். என்னன்னு தெரியல, தடையாக நிற்கிது. நாங்கள் இதை பண்ணுறோம், ஆனால் முயற்சி பண்ணுறோம், அப்படியே நிற்கிது. சொல்லுவோமா இல்லையா? தடை ஏற்படுதா இல்லையா? இது மனிதனால் உண்டாகுகிறது அல்ல. சாத்தான் ஒரு தேவ பிள்ளையுடைய ஆசீர்வாதத்தை தடுப்பான். அது யார் மூலியமா தடுப்பான்? சொந்த குடும்பத்தார மூலியமா தடுப்பான், பிள்ளைகள் மூலியமா தடுப்பான், அல்ல பக்கத்து வீடு மூலியமா தடுப்பான், அல்ல உறவினர்கள் மூலியமா தடுப்பான், உன் பிசினஸ் பார்ட்னர் மூலியமா தடுப்பான். ஏதோ ஒரு விதத்தில், வேலை செய்யற இடத்துல ஏதோ ஒரு விதத்தில் தடுத்துருவான். ஒரே தடையா இருக்கு, வேணாம் அப்படி நீ சோர்ந்து போயிடுவ. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒரு மனிதனை கர்த்தர் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லா நிலைமைகளிலும் அவன் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரி, சரீர பிரகாரமாகவும் சரி, பொருளாதார நிலைமையிலும் சரி, ஒரு மனிதன் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். அதுக்கு தான் ஆண்டவர் சத்தியத்தை கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு தான் இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி சாத்தானின் தலையை நசுக்கி எல்லா ஆசீர்வாதத்தை மீண்டும் பெற்றுக் கொடுத்து விட்டார். இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த தடையை நீக்கி போடுகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. தடை வருதுன்னு சொன்னாக்கா அதை மிஞ்சி நிற்கணும், அதை ஓவர்லுக் பண்ணணும். ஐயோ தடையாயிடுச்சு, எடுத்த உடனே அபசகனம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்த உடனே அபசகனம் ஆயிடுச்சு, அது வேணாம், அது சரி வராது. நீ இப்படி சொன்னாக்கா பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டேன்னு அர்த்தம். அது ஏன் தடை வருது? கர்த்தர் கொடுக்கறதுல ஏன் தடை வருது? அந்த தடையை நீ முறிச்சு போட்டு ஜெயம் எடுக்கிறவளாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. அவர் தடைகளை தகர்த்து நமக்கு முன்பதாய் கடந்து போவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. மீகா 2:13 வாசி பார்க்கும்போது அந்த வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. வாசிக்கலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி, அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து, இப்ப பாருங்க, பின்வாசல் வழியா வந்து திருடிட்டு போறான். இப்ப அவர் வாசலால் உட்பிரவேசித்து நேர வாசல் வழியா வந்து கடந்து போவார்கள். கடந்து போவார்கள். அதுக்கு முன்னாடி வசனம் வாசிக்கும் போது யோவான் 10:10 திருடன் திருடவும் அழிக்கவும். அவன் எப்படி வரான் தெரியுமா? அந்த அதிகாரத்தில் வாசிப்பதுன்னா பின்வாசல் வழியா வருவான். ஹல்லேலூயா. ஆனா தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க வீட்டில் உங்களுக்கு முன்னாடி இயேசு போயிட்டு இருப்பார். உங்க பிரச்சனை எது இவ்வளோ நாள் தடையா இருக்கு, அதெல்லாம் முடிச்சு போட்டுட்டு இயேசு உங்களுக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருப்பார். நீங்க விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் எனக்கு இவ்வளோ நாளாக தடையா இருக்குது, இந்த நன்மை இவ்வளோ நாளாக தடையா இருக்குது, எனக்கு வர வேண்டிய காரியங்கள் எல்லாம் வராமல் அப்படியே தடுக்கு நிற்குது, கொடுக்க வேண்டியவங்களாம் கொடுக்காம இருக்கிறாங்க. அப்படி சொல்றீங்களா? விசுவாசிங்க. நீங்க போகும் பொழுதே உங்களுக்கு முன்பாக கர்த்தர் போகிறார். ஹல்லேலூயா. அந்த தடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டாயிற்று. அவர் தடைகளை உடைக்கிறவர். இந்த தடையை கொண்டு வருகிறவன் சாத்தான் என்பதை நினைத்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்க. வேற சாக்கு போக்கெல்லாம் சொல்லி நீங்க சமாளிக்க வேண்டாம். அது இயற்கையா நடக்குது, அது இப்படி வருது, அது அப்படி வருது, அதெல்லாம் வேண்டாம். நம்மளுக்கு அந்த ரிசர்ச் எல்லாம் வேண்டாம். பைபிள் தான் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. பவுல் சொல்றார், ரொம்ப அழகா சொல்றார், நான் போறதுக்கு ஆசையா இருக்கிறேன்,
போக மனதா இருக்கிறேன், வாஞ்சியா இருக்கிறேன். ஆனா சாத்தான் எங்களை தடுக்கிறான். என்னால வர முடியல, சாத்தானை தடுக்கிறான். டைரக்டா சொல்றாரு, வேற காரணம்லாம் சொல்லல. இப்ப சடை உங்க வாழ்க்கையில பார்த்து யோசிச்சு பாருங்க. எவ்வளோ தடைகளோடு உட்கார்ந்துருக்கீங்கல்ல, எவ்வளோ தடைகள் இருக்குல்ல. இந்த தடைகளை தகர்க்கிறவர் உங்க கூட இருக்காருங்க. தடையை கொண்டு வருவன் சத்துரு, அவன் முண்டம், தலை இல்லாதவன். கர்த்தர் அவன் தலையை நசுக்கிட்டாரு. அவன் ஒன்றுத்துக்கு உதவாதவன். அவனை அப்படி தள்ளிட்டு நீங்க அப்படியே நடந்து போவார் உங்களுக்கு முன்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வீங்க. ஆசீர்வாதம் ஏன் தடைப்படுதுன்னு புரியுதா உங்களுக்கு? தடையினால ஆசீர்வாதம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிச்சிட்டார், முடிஞ்சு போச்சு, எப்போ கொடுத்துட்டார். ஆனா வந்து சேர்றதுக்கு இவன் தடையா நிற்கிறான். தானியேல் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஜெபம் பண்ணும்பொழுதே கர்த்தர் கேட்டார். ஆனா பதில் வந்ததுக்கு அப்புறமா 21 நாள் இவன் தடை பண்ணிட்டு இருக்கான். பொல்லாதவன் தடை பண்ணிட்டு இருக்கான். தூதம் போய் அடிச்சு நொறுக்கி அந்த ஆன்சரை கொண்டு வந்து சேர்க்கிறான். ஹல்லேலூயா. தெரிஞ்சுக்கங்க, நல்லா சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளுங்க. அப்ப தடையை அவன் கட்டாயம் கொண்டு வருவான். எந்த காரியம் எடுத்தாலும் சரி, ஜெபம் பண்ணும் போதும் சரி, வேதத்தை வாசிக்கும் போதும் சரி, ஆவிக்குரிய பிரகாரமாய் வளரும் போதும் சரி, அல்லது உலக பிரகாரமாய் எடுக்கிற முயற்சியும் சரி, எல்லாவற்றையும் தடையை கொண்டு வருவான். இதை கண்டு நீங்க அஞ்சவே கூடாது. ஓ சோவா, இயேசுவின் நாமத்தினால நான் மேற்கொள்ளுகிறேன், இயேசுவின் நாமத்தினால் இதை கடந்து போவேன், இந்த தடைகளை நான் தாண்டி நான் ஜெயம் எடுப்பேன். என்னோடு கூட வருகிறவர் ஜெயகிறிஸ்துவாயிருக்கிறார். அவர் ஜெயம் எடுக்கிற தேவன். அவர் தடைகளை தகர்த்து நமக்கு முன்பதாய் கடந்து போவேன் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அப்படி கடந்து போவார். தடையெல்லாம் விலகி போயிடும். ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேர்ந்துடும். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போ ஏன் நமக்கு ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்தது வந்து சேர்றதுக்கு இல்லை? வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 25-26 வசனத்தில் ஒரு தகப்பன் ஒரு பையனை கூட்டிகிட்டு வர்றார். அந்த பையனுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு. அந்த பையனை சீசர்கிட்ட கொண்டு போகிறாருங்க. சீசர்கள் எல்லாம் வெட்டி பார்க்குறாங்க, பிசாசு போல. அது அப்போ இயேசு பார்த்துட்டே இருக்கிறார். என்கிட்ட கொண்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிட்டோடனே அவன் சொல்கிறான், ஐயா இது நெருப்புலையும் தண்ணீர்லையும் இவனை கொல்ல பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு இயேசுகிட்ட சொல்கிறான். அப்போ இயேசு என்ன சொல்கிறார்? வாசிக்கலாம். மார்க் 9ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களை. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை, ஆமா, அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி, அந்த பையனுக்குள்ள இருந்த அசுத்தாவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். ஹல்லேலூயா. மூணாவது, இந்த பிசாசு என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, முதல்ல திருடுடுவான், நமக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போயிடுவான். ரெண்டாவது, அங்கங்கே தடையை வச்சிருவான். அந்த தடை இருக்கிறது நமக்கு தெரியாது, விட்டுரும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி நிற்போம். மூணாவது என்ன பண்ணுவான்? பலவீனப்படுத்திடுவான், செத்தவனை போல ஆக்கிடுவான். ஒரு மனுஷனை சுத்தமாக பலவீனப்படுத்திடுவான். நான் எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்தேன், இன்னும் நிறைவேறல. அவன் ரொம்ப பலவீனமாயிடுவான்.
தொடர்ந்து சபைக்கு வந்து வந்து தேவனுடைய வார்த்தையெல்லாம் கேட்டு அந்த கூட்டத்துக்கு போனேன் இந்த கூட்டத்துக்கு போனேன், எதுவும் நடக்கலை. அப்படியே பலவீனம் ஆகிடும், அவன் மனசு சோர்ந்து போயிடும். ஒரு பலவீனம். இங்க பாருங்க, வசனம் அப்படிதான் சொல்லுது. பிசாசை விரட்டி விட்றாரு, அது போயிடுச்சு. இவன் எப்படி கிடக்குறான்? செத்தவன் போல, மூச்சு பேச்சு இல்லாத கிடக்குறான். அவ்வளவு பலவீனம், அவ்வளவு பலவீனம். இப்போ ஜெபம் பண்ணவும் முடியாது, ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் முடியாது, ஆண்டவர் ஆராதிக்கவும் முடியாது. இவன் பெற்றுக்கொண்ட விடுதலையை இவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணவும் முடியாது. அப்படி பலவீனப்படுத்திடுவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய நேரங்களில் பலவீனம் வந்துடும். ரொம்ப டயர்டாக இருக்குது, நாளைக்கு பார்த்துக்கலாம் ஜெபம் பண்ணுறதுக்கு. ரொம்ப டயர்டாக இருக்குது, இன்றைக்கி வானா கூட்டத்துக்கு, அடுத்த வாரம் போய்க்கலாம். ரொம்ப டயர்டாக இருக்குது, இப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும், அதனால் இன்றைக்கி வேண்டாம், நான் அடுத்த வாரம் போய் ஜெபம் பண்ணினா போச்சு. என்ன அப்போ தியாத்திரமா கொண்டு வரான்? உங்கள் சிந்தனை அல்ல, உங்கள் சிந்தனைக்குள் கிரியை செய்கிற சாத்தான். ஹல்லேலூயா. நான் டைரக்டாக சொல்கிறேன், பிசாசு தான் ஒரு மனிதனை பலவீனப்படுத்துவான். அவன் ஆவி, ஆத்மா, சரீரத்தை பலவீனப்படுத்தக்கூடியவன். அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வளவு பெரிய ஊழியக்காரன், அவனை குட்டுகிற சாத்தானுடைய தூதன் இருந்தான். அவர் ரொம்ப பலவீனப்பட்டுட்டான். ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறான். இயேசு சொல்றாரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். பலவீனனாய் நீ இருக்கிற, முடியாதவனாய் நீ இருக்கிற, ஊழியம் செய்யறதுக்கு உன்னால முடியல, எனக்கு தெரியும். ஆனால் அந்த பலவீனத்தின் மத்தியிலே நான் உன்னை பலப்படுத்துவேன். சாத்தான் உன்னை பலவீனப்படுத்தினாலும் நான் பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஹல்லேலூயா. இதுதான் தந்திரம், பிசாசனுடைய தந்திரம். அதுதான். நேராக 2 கையும் 4 காலம் வச்சுக்கிட்டு, பெரிய கொம்பு வச்சுக்கிட்டு, பெரிய பெரிய பல்லு வச்சுக்கின்னு, அப்படியே கண்ணங்கரையில் வந்து நிற்பான். நிற்கிறேன் நினைக்கிறீங்களா சாத்தான்? அது இமேஜ், சும்மா அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு, அதெல்லாம் கிடையாது. சாத்தான் இப்படி தான் வருவான். ஹல்லேலூயா. என்னைக்கு பலவீனம் வருதோ நீங்கள் எழுந்து நின்னணும். ஹல்லேலூயா. இந்த பலவீனத்தை கொண்டு வருகிறவன் சத்துரு. இந்த பலவீனத்தினால ஊழியம் செய்ய விடாதபடிக்கு, ஜெபிக்க விடாதபடிக்கு, இந்த பலவீனத்தினால ஒண்ணுமே செய்ய முடியாதபடிக்கு, செத்து போன மனுஷன் எப்படி கிடக்கிறான் அப்படி கிடக்கிறான், அப்படி ஆக்கிடுவான். ஹல்லேலூயா. நீங்களும் பலவீனமான இருக்கீங்களா? ஏதோ ஒரு காரியத்தில் பலவீனத்தோடு இருக்கிறீங்க. விசுவாசத்தில் பலவீனம் இருக்கலாம். பாருங்க, ஆண்டவரை நேசிப்பதில் பலவீனமா இருக்கலாம். ஆண்டவர் மேல அன்பு கூறத்தில் பலவீனமா இருக்கலாம். முன்னேறத மாதிரியெல்லாம் இல்லை பிரதர், அப்படி ஒரு வேலை இருக்கலாம். ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு பலவீனத்தினால நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? இந்த பலவீனத்தை சத்துரு தான் கொண்டு வரான், பிசாசு தான் கொண்டு வரான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த பலவீனத்தை இயேசு நமக்கு தம்முடைய பலத்தினால அதை நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. அதுதான் பவுல்கிட்ட சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் சொல்றார், என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரி, இதனால தான் கர்த்தர் நமக்கு ஏற்கனவே பஃபே சிஸ்டத்தில் எல்லா ஆசீர்வாதத்தையும் வச்சுட்டார். பஃபே சிஸ்டம் தெரியும்ல, இப்போல்லாம் நம்ம தான் பெரிய பெரிய ஹோட்டலெல்லாம் போடுறோமே, 5 ஸ்டார் ஹோட்டல், அந்த ஹோட்டல் இந்த ஹோட்டல் எல்லாம் போகிறோம்ல, அங்கே போனால் எல்லாமே பஃபே சிஸ்டம். இப்போ கல்யாணமே திருமணமே அப்படி தான் நடக்குது. நம்மளுக்கு வேண்டியதை போட்டு நம்ம என்னவோ அது என்ன இருக்குதோ தெரியாது, எல்லாத்தையும் ஒன்று எடுத்து போட்டு கடைசியில் எதையும் சாப்பிடாம வச்சுட்டு வந்துடுறோம்.
பாருங்க, அந்த மாதிரி கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தையும் அப்படியே வச்சிருக்காரு. ரொம்ப கிடக்குது, போய் எடுத்துக்க வேண்டியவங்க நம்ம தான். அல்லேலூயா. நம்ம தான் போய் எடுத்துக்கணும். ஐயோ எனக்கு பலவீனமா ஏஞ்சி போறதுக்கே முடியல, அங்க என்ன இருக்குதுன்னு தெரியலையே, எப்படி நடந்து வர்றது? ரொம்ப டயர்டாகுது, ரொம்ப கூட்டமா இருக்கு, அப்புறம் பார்த்துக்கலாம். பலவீனம் அப்படிதான் கொண்டு வருவான் பிசாசு. நீ முன்னாடி வந்தாக்கா தேவையானதெல்லாம் எடுத்துட்டு போயிடுவேன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த மாதிரி தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை எல்லாம் நமக்கு வச்சிட்டார். எல்லாம் ரெடியா இருக்கு. இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி பிசாசின் தலையை நசுக்கி இந்த உலகத்தில் நாம் இழந்த எல்லா ஆசீர்வாதத்தையும், ஆதாமும் ஏவாளும் இழந்த எல்லா ஆசீர்வாதத்தையும், எல்லா விதமான அதிகாரத்தையும், எல்லா விதமான நன்மையும் இயேசு நமக்கு பெற்று கொடுத்து விட்டார். எல்லாம் ரெடியா இருக்கு. ஆனா நம்முடைய பலவீனம், பிசாசு நடுவில் பூந்து நம்மளை பலவீனப்படுத்தி இருக்கான். அதை எடுக்க முடியாதபடிக்கு, அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, என்னால் முடியவே இல்லைங்க. நீ முடியவே இல்லைன்னு சொன்னா முடியாமையே போயிடும். அதை தான் அப்போஸ்தலன் சொல்ற, ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூஅவுட் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் பலவீனம் தான், எனக்கு பலவீனம் இருக்குது. ஆனால் என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. ஆகையினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்கு. அப்படி வரணும். ஹல்லேலூயா. இப்ப ஆசீர்வாதம் உங்க கையில தான் இருக்குது, உங்க முன்னாடி தான் இருக்குது. அது உங்க தொழிலானாலும், குடும்பமானாலும், படிப்பானாலும், எதுவானாலும், என்ன ஆசீர்வாதமோ எல்லாம் முன்னாடி தான் இருக்குது. இதை திருடத்துக்கு ரெடியா இருக்கான். இதை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடையை கொண்டு வர்றதுக்கு அவன் ரெடியா காத்து நிற்கிறான். குறுக்க பூந்து குறுக்க அப்படி எப்படியும் அணில் போறான், அந்த மாதிரி அப்படி இப்படி நடுவில் ஓடி நிற்கிறான். ஓடி வெற்றியும் பெற்றுறான் சில நேரத்தில். பாருங்க, மூன்றாவது காரியம், நம்மளை அப்படியே உட்கார வச்சிடறான். ஆனால் வாயை பழக்க வச்சு அது தாண்டா முடிஞ்சிச்சு அப்படின்னு உட்கார வச்சிடறான். பிசாசு என்னென்ன வேலை பண்ணுறான் பாருங்க. கொஞ்சம் நான் யோசிச்சு பார்த்தேன், நான் என்ன நடக்குது, அவைக்குரிய விதத்தில் என்ன நடக்குது. வெரி சிம்பிள், இதுதான் நடக்குது. நம்ம அது சின்ன சின்ன காரியம் அதை புரிந்து கொண்டாதான் you have to receive, நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் இண்டிவிஜுவலா அவருடைய பிளெஸிங்கை வச்சே இருக்கார். யாரையும் அவர் ஆசீர்வாதம் வைக்காம அனுப்புறதே கிடையாது. எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஊழியக்காரங்கிட்ட கூட ஆண்டவர் சொன்னார், ஒரு வீட்டுக்கு போனா அவங்களை ஆசீர்வதி. இயேசு பரமேறுவதுக்கு முன்னாடி பெத்தானியாவுக்கு போய் சிசுகள் எல்லாம் வர வச்சு 2 கைகளை உயர்த்தி அவங்களை ஆசீர்வதிச்சு தான் பரமேறி போனார். அப்ப ஏன் இதுவரை பெற்றுக்கொள்ள? இதுவரெல்லாம் ஏன் இப்படி அலைஞ்சிட்டு இருக்கோம், இப்படி தடுமாறிட்டு இருக்கோம்? புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க. இயேசு நல்லவர், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த ஊழியத்தில் நீங்கள் இணைந்து நிறைய காரியங்களை செய்றீங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம். என்ன தடை வந்தாலும் நீங்கள் ஆண்டவரை நேசிக்க விடாதீங்க. எந்த சூழ்நிலை பலவீனப்பட்டிருந்தாலும் நீங்கள் எந்த பலவீனத்தை பொருட்படுத்த அதை கர்த்தரை தேட ஆரம்பிங்க. ஏதாவது ஒரு காரியத்தில் மிஸ் ஆகுதா, திருடனதை மறுபடியும் பிடிங்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போராடி கொடுத்துருங்க, அதை அவன் தூக்கிட்டு போயிட்டான், பிடுங்கி வாங்கின்னு வந்துடணும். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம். நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத கூட நிச்சயம்தான் விசுவாசம். ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் கண்ணால் பார்க்க முடியாது.
சிலதை உணரலாம், பட் ஐடியெல்லாம் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இதை நீங்கள் தான் ஓவர்லுக் பண்ணி வரணும். இப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்ல, ஏசப்பா ஆசீர்வதிச்சிட்டார்ல, அப்போ உங்களுக்கு என்ன தடையாக இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எப்படி பலவீனமாக இருக்கீங்கன்றது. உங்களுக்கு தான் தெரியும் என்னத்தை திருடின்னு போயிட்டான், பரிசுத்தத்தை திருடின்னு போயிட்டானா, ஜெப வாழ்க்கையை திருடின்னு போயிட்டானா, ஆண்டவரை ஆராதிப்பதை திருடின்னு போயிட்டானா, சுயநலமாக இருக்க வச்சுட்டு நான் எவ்வளோ ப்ராட் திங்கிங், எவ்வளோ ப்ராட் மைண்டடாக இருந்தேன், நீங்கள் பார்த்தாக்கா நான் குறுகி போயிட்டேன், அதை திருடின்னு போயிட்டானா. நிறைய ஹெல்பிங் டெண்டன்சி எனக்கு இருந்தது, உதவி செய்கிற எண்ணம் இருந்தது, இப்போ எனக்கு இல்லை, எனக்கே இல்லை, நான் எங்கே உதவி செய்யறது, அப்படி சொல்ல வைக்கிறானா. யோசு பாருங்க, அவன் திருடன், அவன் திருடன். ஆண்டவர் சொன்னார், நீ வாங்கிறத பார்க்கலாம், கொடுக்கறதான் பாக்கியம். அப்படி வைக்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம், அப்படி வைக்கிறது தான் ஏசப்பாவோட விருப்பம். அவன் கல்லாப்பட்டி திடீர்னு போயிடறானே, இப்போ கட்சியெல்லாம் திடீர்னு போயிடறாங்களே, திடீர்னு பார்த்தா அங்கே 4 எம்எல்ஏ இருக்கிறான், இங்கே 4 எம்எல்ஏ இருக்கிறான். எவ்வளோ தேர்தல் பிரச்சாரம் அது இது அவ்வளோ ஜோம் பண்ணி பார்த்தாக்கா துட்டு கையில் காசு அது இதுன்னு போச்சுனாக்கா டப்பு டிப்புன்னு இங்கே ஓடுறான் அங்கே ஓடுறான். என்ன நடக்குதுன்னே தெரில. திருட்டுத்தனம் தான் அது. பிசாசு தான் திருடுறான். அது எதுக்கோ பதவிக்கோ, அது பணத்துக்கோ, அது எதுக்கோ கொள்கைக்கோ, அது கோட்பாட்டுக்கோ ஏதோ தெரியாது. ஆனால் திருடு நடக்குது மொத்தத்தில், அது மட்டும் தெரியுது இல்லை. அவங்க ஒரிஜினாலிட்டியிலேருந்து மாறுபடுறாங்க. அவங்க ஒரிஜினாலிட்டியிலேருந்து ஏதோ ஒரு தெஃப்ட், ஏதோ ஒரு திருடு நடந்துச்சு. இது பிசாசு தேசத்து மேலே, நம்ம கவர்மெண்ட் மேலே. அப்போ பாருங்க, இப்படி தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், அது அரசாங்கமாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அது ஒரு வேளை பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, என்ன காரியமாக ஊழியமாக இருந்தாலும் சரி, என்ன காரியமாக இருந்தாலும் சரி, இவன் இப்படி தான் திருடுவான். பாருங்க, நம்ம அப்படியே வாயை பொழுது பார்த்துருக்க வேண்டியதான். எங்கே போச்சு, என்ன ஆச்சு, ஒன்றும் தெரியலையே. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த திருடனை இயேசு எப்போவே கைது பண்ணிட்டார். ஹல்லேலூயா. இந்த திருடனை எப்போவோ இயேசு பனிஷ் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. இந்த திருடனுடைய தலையை ஆண்டவர் அடிச்சு நொறுக்கி காயப்படுத்திட்டார். இவன் ஒண்ணுமே கிடையாது. எனக்கு அன்பானவர்கள், அது விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசித்து இழந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். உங்கள் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படணும், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், உங்கள் ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். எல்லாவற்றிலும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுதான் கர்த்தருடைய விருப்பம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிப்பதான் கர்த்தருக்கு பிரியம். இந்த ஆசீர்வாதத்தை தடுக்க இப்படியெல்லாம் சதித்திட்டம் நடக்குது. நிறையா இருக்குது, வஞ்சிக்கக்கூடிய காரியங்கள் இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது. நான் அது சொல்ல நேரம் இல்லை, ஏராளமான காரியங்கள் இருக்குது. அப்போ பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்தை உங்கள்கிட்ட சொன்னேன். கொஞ்சம் கவனித்து எது எதில் ஸ்லாக் ஆகிருக்கு, எது எதில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பலவீனப்பட்டு நிற்கிறோம், எது எதில் தடைன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு நிற்கிறோம், எந்தெந்த காரியத்தில் திருடு போயிடுச்சு, இனிமேல் எங்கே கிடைக்க போகுது அப்படின்னு நிற்கிறோம். இல்லை, எல்லாம் வந்துடும். ஹல்லேலூயா. ஸ்காட்லாந்து போலீஸில், தமிழ்நாடு போலீஸில், எல்லாவற்றுக்கும் மேலே நம்முடைய ஆண்டவருடைய காவல்துறை. ஹல்லேலூயா. ஆமாம், அவர் தூதர்களை வச்சிருக்கார். 1000 கோடி தூதர்கள், லட்சோப லட்ச தூதர்கள், எல்லாத்தையும் பிடிங்கி கொடுத்துருவார் கையில். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நான் கதை சொல்லலை. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அது எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அது எந்த மூலையில் இருந்தாலும் சரி, இயேசு அதை பிடுங்கி நம்மகிட்ட கற்றுன்னு கொடுத்துருவார். அவரால் முடியும். நீங்கள் விசுவாசிக்கணும்.
எது எது திருடு போயிடுச்சோ அதெல்லாம் கேட்டு பெற்றுக்குங்க. சமாதானம் போயிருந்தாலும் சரி, பரிசுத்தம் போயிருந்தாலும் சரி, நிம்மதி போயிருந்தாலும் சரி, ஜெப வாழ்க்கை போயிருந்தாலும் சரி, எது எது போயிருந்தோ அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அதெல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஆதியில் கொண்டு இருந்த அன்பு போயிருந்தா சரி, கேட்டு பெற்றுக்குங்க. அப்படி பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் நீங்கள் பூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். இந்த தேவனுடைய வார்த்தை கேட்ட இந்த அன்பு சகோதர சகோதரிகளை இந்த தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான தெஃப்டும் மாறட்டும். அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான தடைகளும் மாறட்டும். அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பலவீனங்களும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.